Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா ஸ்லாங் வேர்ட்ஸ். ஸ்லாங் வேர்ட்ஸ்னா என்னங்க? பேச்சு வழக்குல பயன்படுத்துற வார்த்தைகளை நாம ஸ்லாங் வேர்ட்ஸ்னு சொல்றோம். நம்ம தமிழ்ல நிறைய ஸ்லாங் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் நிறைய ஸ்லாங் வேர்ட்ஸ் இருக்குங்க. இன்னைக்கு அதுல சில ஸ்லாங் வேர்ட்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னன்னா ப்ராப்ஸ். PROPS. ப்ராப்ஸ். இதோட மீனிங் என்னன்னா ரெஸ்பெக்ட் ஆர் ரெகக்னிஷன். தமிழ்ல மரியாதை இல்லனா அங்கீகாரம். இந்த ப்ராப்ஸ எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னா, I know he failed the test but you have got to give him props for trying. எனக்கு தெரியும் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னு, ஆனா அட்லீஸ்ட் அவன் ட்ரை பண்ணனதுக்காவது நீ மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதாங்க இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். அடுத்த ஸ்லாங் வேர்ட் குடோஸ். KUDOS. குடோஸ். இதோட மீனிங் என்னன்னா ரெஸ்பெக்ட் ஆர் ரெகக்னிஷன். ப்ராப்ஸ் மாதிரியே தாங்க இதுவும். இதை எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னா, குடோஸ் ஃபார் ஆர்கனைசிங் திஸ் பார்ட்டி, இட்ஸ் பிரில்லியன்ட். இந்த பார்ட்டிய ஏற்பாடு பண்ணதுக்காகவே பாராட்டணும், சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கறதாங்க இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். அடுத்து ஸ்லாங் வேர்ட் பாட்டம் லைன். இதோட மீனிங் என்னன்னா மெயின் பாயிண்ட். இது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, the bottom line is we just don't have enough money to make it work. இந்த எக்ஸாம்பிளோட மீனிங் என்னன்னா, முக்கியமான விஷயம் என்னன்னா இது ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான போதுமான காசு எங்ககிட்ட இல்ல அப்படிங்கறதாங்க. அடுத்த ஸ்லாங் வேர்ட் டிஸ். DISS. டிஸ். இதோட மீனிங் என்னன்னா டிஸ்ரெஸ்பெக்டிங் சம்ஒன். அதாவது ஒருத்தங்கள மரியாதை இல்லாம நடத்துறதுங்க. இது எப்படி சென்டென்ஸ்ல சொல்லலாம்னா, ஸ்டாப் டிஸ்ஸிங் behind her back, show some respect. அவ பின்னாடி மரியாதை இல்லாம பேசுறத நிறுத்து, கொஞ்சமாவது அவளுக்கு மரியாதை கொடு அப்படிங்கறதாங்க இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். அடுத்து டிக். DIG. டிக். என்னோட மீனிங் என்னன்னா டு ரியலி லைக் சம்திங். அதாவது உண்மையாலுமே ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிறத நம்ம டிக்னு சொல்லலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹே ஐ டிக் யுவர் நியூ ஸ்டைல், வேர் டிட் யூ பை தட் T-shirt. உன்னோட இந்த நியூ ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த T-shirtஐ எங்க வாங்கின அப்படிங்கறதாங்க இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். அடுத்த வேர்டு அன்ரியல். இதோட மீனிங் என்னன்னா சம்திங் தட் இஸ் அன்பிலீவபிளி கூல் ஆர் பிரில்லியன்ட். அதாவது சில விஷயங்களை நம்ப முடியாது, ஆனா அதை பார்த்து நம்ம ஆச்சரியத்துல மூழ்கிப்போம் இல்லைங்களா, அதை தான் நம்ம அன்ரியல்னு சொல்றோம். இது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம்னா, ஐ லவ் திஸ் பார்ட்டி, இட்ஸ் ஜஸ்ட் அன்ரியல். இந்த பார்ட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நிஜமாலுமே என்னால இதை நம்ப முடியல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு அப்படிங்கறதாங்க இந்த எக்ஸாம்பிளோட மீனிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சில இன்ட்ரெஸ்டிங் ஸ்லாங் வேர்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த ஸ்லாங் வேர்ட்ஸை மறக்காம உங்க கான்வர்சேஷன்ல யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.